நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு €750, சிறுவர்களுக்கு €650, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு €400. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார். தமிழ் உறவுகளே வணக்கம். திரு யாத்திரை ஒன்று நடைபெற இருக்கின்றது. பல திருத்தலங்களுக்கு உங்களை எல்லாம் அழைத்துச் சென்று அந்த ஆலயங்களிலே சிறப்பான வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த திரு யாத்திரையை ஒழுங்கு செய்திருக்கின்ற செபஸ்டியன் டெனிஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் நேரடியாக சந்திக்கின்றோம். வணக்கம் செபஸ்டியன் டெனிஸ் அவர்களே. வணக்கம் ராஜன் அண்ணா அவர்களே. தங்களை நாங்கள் இன்று சந்திப்பதன் நோக்கம் நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற ஒரு திரு யாத்திரை பற்றிய விடயம். இந்த திரு யாத்திரையில் பல திருத்தலங்களுக்கு நீங்கள் மக்களை அழைத்து செல்லப் போகின்றீர்கள். இந்த பணியை பலர் செய்திருந்தாலும் கூட இப்பொழுது அவற்றை மேற்கொள்வதற்கு யாருமே இல்லாத ஒரு வெற்றிடம் தெரிகின்றது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் அவதானித்து அதனை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது இந்த பணியை தொடங்கி இருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நினைப்பது சரியா? சரியாக சொல்கிறீர்கள், அது சரியான பதில். நாங்கள் ஜூலை மாதம் 30 ஆகஸ்ட் மாதம் 7 வரை இந்த திரு யாத்திரையை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இலங்கையிலிருந்து அருட்பணி போல் ரொபின்சன் அடிகளார் எங்களுடன் வந்து இதனை சிறப்பிக்கின்றார். லூர்து நகருக்கு நாங்கள் பரிசிலே இருந்து முதலாவதாக 2 மணிக்கு புறப்பட்டு நெவர் என்னும் இடத்தை அடைந்து அங்கே புனித பெர்னதேத் அம்மாளுடைய அழியாத உடலை பார்வையிடுவதுடன் அங்கே திருப்பலியும் இடம்பெறும். அருள் தந்தை போல் ரொபின்சன் அடிகளாரின் தலைமையிலே முழு நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் லூர்து நகருக்கு சென்று லூர்து நகரிலே திருப்பலி, நற்கருணை வழிபாடு, சிலுவப்பாதை, குணமளிக்கும் வழிபாடுகள் ஆகியவை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து லூர்து கபியில் சனிக்கிழமை காலமை 7 மணிக்கு அருள் தந்தை போல் ரொபின்சன் தலைமையில் மரியன்னை காட்சி கொடுத்த இடத்தில் திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் முழுவதுமாக வழிபாடுகள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பன்னாட்டு திருப்பலியில் நாங்கள் பங்கு பெற்றி அதன் பின்னாக இரவு 8 மணிக்கு நாங்கள் போத்துக்கல் நோக்கி புறப்பட்டு போத்துக்கல்லே 3 நாள் தங்கியிருப்போம். லூர்து, போத்துக்கல் ஆகிய இடங்களில் உணவு, ஹோட்டல் எல்லாம் உள்ளடங்கலாக €750 பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கு €650, 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு €400 மிகவும் குறைந்த அளவிலே நாங்கள் இதை ஒரு ஆன்மீக பயணமாக செய்கின்றோம். நாங்கள் போர்த்துகல்லே இருந்து மொம்பெலியே சென்று மொம்பெலியேயில் புனித புளோரன்ஸ் அழியாத உடலை அங்கே பார்வையிட்டு அங்கே திருப்பலி நடைபெற்ற பின்னர் அருகிலுள்ள மத்திய தரை கடலில் நாங்கள் விடுமுறையை கழிப்போம். அங்கே ஜெட்ஸ்கி நீங்கள் பாவிக்கலாம், போட் ஓடலாம், சுற்றுலாக்கள் செய்யலாம். இவை எல்லாம் எங்களுடைய திரு யாத்திரையின் பயணத்தின் போது இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். வருகை தருகின்ற யாத்திரியர்கள் தனியே வழிபாடுகளோடு மாத்திரமல்லாமல் இந்த வழிபாடுகள் நிறைவடைந்ததன் பின்னர் அவர்களுடைய பொழுதுபோக்குகளுக்கும் நீங்கள் வழிவகுத்திருக்கின்றீர்கள் இல்லையா? ஆம், பல பேர் எங்களை கேட்டிருந்தார்கள். தங்களுக்கு ஒரு விடுமுறை காலம் மாதிரியும் இது அமைய வேண்டும். பிள்ளைகளுடன் வார நாங்கள் எங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வுகளையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனால்தான் நான் அத்லாந்திக் கடல் குளிர்கடல்,
இது மத்திய தரைக்கடல் மெடித்ரன். இது இங்கே நிறைய மக்கள் இங்கே நாடி வருவார்கள். அதனால் நான் இந்த சூடான மத்திய தரைக்கடலை செலவு கூடவாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சேவை செய்யும் நோக்குடன் இந்த கடலை தெரிவு செய்திருக்கின்றேன். நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற இந்த திரு யாத்திரை தொடர்பாக அருள் தந்தை அவர்கள் என்னென்ன விடயங்களை உங்களோடு பரிமாறியிருக்கின்றார்? அருள் தந்தை போல் ராபின்சன் அடிகளார் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பட்டிருந்தார். அவருடைய நற்செய்திகளை கேட்பதற்காகவே பல மக்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் நற்செய்தி அறிவிப்பதிலே மிகவும் வல்லவராக இயேசுவின் போதனைகளை திடமாக எல்லா இடங்களிலும், உலகில் வாழுகின்ற எல்லா இடங்களிலும், கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம், இந்த பெல்ஜியம் நாட்டிலே பெனு நகரிலே 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பெனு அன்னை திருத்தல திருவிழாவிலும் அவர் கலந்து கொண்டு தனது நற்செய்தியை அறிவிக்க வருகின்றார். நாங்கள் அந்த பயணத்துக்கும் செல்கின்றோம். பெனு அன்னைக்கு 9ஆம் தேதி காலமை 6 மணிக்கு பஸ் புறப்படுகின்றது. நாங்கள் அங்கே 10 மணிக்கு திருப்பலியில் கலந்து அவருடைய ஆசிகளை பெற இருக்கின்றோம். நீங்கள் இந்த திரு யாத்திரைக்காக ஒழுங்கு செய்திருக்கின்ற பேருந்துகள், பஸ்கள் எத்தனையாக இருக்கின்றன? எவ்வளவு பேரை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் இப்பொழுது பெனு அன்னையினுடைய ஆலயத்திற்கு பதிவு செய்ததிலிருந்து விரைவாக மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மிகவும் சொற்ப இடமே இருக்கின்றது. 86 சீட் இருக்கின்ற இடத்திற்கு இன்னும் சொற்ப இடங்களே இருக்கின்றது. அதே போல் லூர்து அன்னைக்கும் மக்கள் இப்பொழுது இப்போ ஒரு கிழமை தான் நாங்கள் இதை செய்தி தொடர்பாக அறிவித்திருக்கின்றோம். பல மக்கள் தாமாகவே முன்வந்து பதிய தொடங்கி இருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த ஆன்மீக பணி என்பது மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பணி தொடருங்கள். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. உங்கள் சேவையும் தொடரட்டும். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு €750, சிறுவர்களுக்கு €650, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு €400. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.